அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிரந்தரமாக செய்யப்படும் நற்காரியங்கள். அன்னை ஆயிஷா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், நற்செயல்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது எது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படும் நிலையான நற்செயலே என்று விடையளித்தார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 6465 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலும் நற்செயல்கள் புரிவதிலும் நேர்மையோடு நடுநிலையாக செயல்படுங்கள், நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், வரம்பு மீறாதீர்கள், நற்செயல் சிறிதே ஆயினும் அதற்குரிய பிரதிபலன் அல்லாஹ்விடம் கிடைக்கும் என்கின்ற நற்செயல் சொர்க்கத்தில் ஒருபோதும் நுழைத்து விடாது என்பதையும் குறிப்பிட்டார்கள். மக்கள் அது குறித்து உண்டான விளக்கம் கேட்டபோது, அல்லாஹ் மன்னிப்பாலும் கருணையாலும் என்னை அரவணைத்து கொள்வான். அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலிருந்து வந்த இன்னொரு அறிவிப்பிலே, நேர்மையோடு செயல்படுங்கள், நற்செய்தி பெறுங்கள் என்று இடம்பெற்றிருக்கிறது. நம்மால் செய்யப்படுகின்ற செயல்பாடுகள் நேர்மையோடும் நிலையானதாகவும் இருக்க வேண்டும். நம்மில் சிலர்கள் ரமலான் மாதத்திற்கென்று பிரத்யோகமான வணக்கசாலிகளாக ஆகியிருப்பதை பார்க்க முடியும். ஒருபோதும் அப்படியெல்லாம் நாம் ரமலான் கழிந்து விட்டதென்று சொன்னால் பழைய நிலைக்கு திரும்பிவிடவே கூடாது. அப்படி திரும்பிவிட்டால் இந்த ரமலான் நம்மை பக்குவப்படுத்தியதிலே கேள்விக்குறியாக பார்க்கப்படும். அதற்கு ஒருபோதும் இடமளிக்காமல், இந்த ரமலான் நம்மை சீர்படுத்திவிட்டது, நம்மை பரிசுத்தப்படுத்திவிட்டது, நம்மை நல்லோர்களில் ஒருவராக ஆக்கிவிட்டது, எனவே இதே நிலையோடு ஏற்றப்பட்ட இதே சார்ஜோடு நாம் காலமெல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற மனோபக்குவத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒருவர்தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழல்களிலுமே சரியான முடிவை எடுப்பார். ரமலானுக்கென்று இருக்கக்கூடிய பிரத்யோகமான வணக்கசாலிகள் அப்படி இல்லாமல் அல்லாஹ்வின் வணக்கசாலிகளாக, இபாதுர் ரப்பானிகளாக, ரப்பானியாக்களாக நாம் வாழ தலைப்பட வேண்டும். வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, ரமலான் மாதத்தை மேன்மைப்படுத்தி சொல்கின்ற அந்த வசனங்களை எண்ணி பார்க்க முற்படுகின்ற போது, ரமலான் மாதம் என்பது ஒரு மாத கால பசி இல்லை, மாறாக அது நம் வாழ்நாள் முழுமைக்குமான ஒரு பயிற்சி பாசறை. ரமலானில் நம்மால் நிறைவேற்றப்பட்ட தொழுகையாகட்டும், மற்ற வணக்க வழிபாடுகளாகட்டும், தான தர்மங்களாகட்டுமே, அந்த ரமலானில் நாம் தொழுத அந்த தொழுகை, நாம் சீரான வாழ்க்கை வாழ்ந்தோம் அல்லவா, அந்த நிலைப்பாடு, நாவடக்கத்தோடு ரமலானுடைய நோன்பு காலத்தில் நாம் இருந்தது, நாம் காட்டிய ஈகை குணம், இவை அனைத்தும் ரமலான் முடிந்தவுடன் நம்மை விட்டு ஒருபோதும் விலகி சென்று விடக்கூடாது. இவைகளெல்லாம் நாம் அணிந்திருக்கக்கூடிய உடைகள் அல்ல. உடை அணிந்துவிட்டு நம்முடைய காரியங்கள் நிறைவு பெற்றதற்கு பின்பாக அந்த ஆடைகளை களைந்து விடுகிறோம் அல்லவா, அது மாதிரி ரமலானுடைய காலகட்டத்திலே வணக்க வழிபாடுகள் என்கின்ற ஆடையை எடுத்து போர்த்தி கொண்டு
ரமலான் முடிந்து விட்டது என்று சொன்னால் அந்த ஆடையை களைந்து வைத்து விடுவதெல்லாம் ஒரு புத்திசாலிக்கு உண்டான நிலைப்பாடு இல்லை. எனவே நாம் ரமலானில் எப்படி பக்குவப்படுத்தி என்னென்ன வழிபாடுகளையெல்லாம் நாம் செய்து வந்தோமோ அந்த தொடர்ச்சி நாம் வாழும் காலம் வரைக்கும் இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லோர்களாக நம்மை சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.